கடவுளுக்கே கடவுள் சவால் விட்டால் அந்த பிரபஞ்ச போர் எப்படி இருக்கும்? இதோ 1000 கரங்கள் கொண்ட பாணாசுரன் அகங்காரத்தின் உச்சியில் கிருஷ்ணரின் பேரனையே சிறைப்பிடிக்க துவாரகையின் சிங்கம் கருடன் மீது ஏறி போர்க்களம் புகுகிறது. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. தன் பக்தனை காக்க கைலைநாதன் சிவபெருமானே கையில் வில்லேந்தி கிருஷ்ணருக்கு எதிராக போர் முனையில் நிற்கிறார். வானமே அதிரும் வகையில் கிருஷ்ணரின் சாரங்கம் வில்லிலிருந்து நீல நிற அம்புகள் சீரிப்பாய சிவனின் பினாகம் வில்லிலிருந்து பொன்னிற கணைகள் அனலாக பொழிகின்றன. 2 உச்சகட்ட சக்திகள் மோதிக்கொள்ளும் அந்த வேகத்தில் அண்ட சராசரங்களும் ஆடிப்போகின்றன. போர் உச்சகட்டத்தை எட்ட சிவனின் அம்சமான 3 தலைகள் 3 கால்கள் கொண்ட அந்த பயங்கரமான சிவஜ்வரம் எனும் காய்ச்சல் பூதம் களமிறங்குகிறது. ஆனால் அதற்கு போட்டியாக கிருஷ்ணரோ வெண்ணிற ஒளியில் ஜொலிக்கும் விஷ்ணு ஜ்வரத்தை ஏவி அந்த மாயப்போரையும் தவிடுபொடியாக்குகிறார். பாணாசுரனின் 1000 கரங்களும் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரத்தின் முன் கரும்பு துண்டுகளாக சிதறுகின்றன. பிரபஞ்சமே அழிந்து விடுமோ என்று தேவர்கள் அஞ்சி நடுங்கும் அந்த வினாடியில் சிவனும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ளிருக்கும் அந்த பரம ரகசியத்தை பகிர்கிறார்கள். ஹரியும் சிவனும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவரே என்கிற அந்த மகா உண்மை வெளிப்பட ஆவேசம் தணிந்து அமைதி பிறக்கிறது. அகங்காரம் அழிந்து பாணாசுரன் சரணடைய சிவனும் விஷ்ணுவும் இணைந்து நின்று உலகிற்கு ஆசி வழங்கும் அந்த அற்புத காட்சியோடு முடிகிறது இந்த மகா விஸ்வரூப போர்.